12 ராசிகள்லேயே அதிக ஞானமுள்ள ஒரு ராசி அப்படின்னு இந்த ராசிக்காரங்களை சொல்லலாம். என்னம்மா அந்த ராசி அப்படின்னு கேட்டால் தனுசு ராசி தான். ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு மனோபக்குவத்தோடு இருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கொஞ்சம் அதிர்ஷ்டசாலி தான். சின்ன வயசில் கஷ்டப்பட வேண்டிய ஒரு அவசியம் உங்களுக்கு ஏற்படாது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உழைச்சி முன்னுக்கு வரக்கூடிய ராசியில் இந்த தனுசு ராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா வில்லம்பு. எப்படி ஒரு குறிக்கோளை நோக்கி இவங்களோட அந்த அன்பு பாயுதோ அது மாதிரி தான் இவங்களுடைய குணங்களும் அந்த குறிக்கோளை நோக்கி தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு தொழிலே இறங்கினாங்க கூட அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணாமல் ஓய மாட்டாங்க. ராப்பகல அதற்காக கஷ்டப்படக்கூடியவங்களாகவும் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கூட்டாளிகளால் இவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 9வது இடம் அப்படிங்கிறது முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இவங்களுக்கு பெரும்பாலும் முன்னோர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது அவங்களுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்காம கொஞ்சம் தடைகள் இதெல்லாம் வரும். திருமணமே கூட கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை பேரும் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முன்னோர்களுடைய ஆசை இவங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கிறதுல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். இந்த தனுசு ராசி என்பர்கள் ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு உடையவங்க. அதே மாதிரி ரகசியமான விஷயங்களை தேடி தேடி ஆராய்ந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி நிறைய ஆன்மீக தலங்களுக்கு செல்வாங்க. அதுவும் ரொம்ப பழமையான தலங்களுக்கெல்லாம் செல்லணுங்கிற ஒரு விருப்பம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த தனுசு ராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் தெரிவிங்க. இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரே ஒரு விஷயத்தை செய்யணும். என்ன அப்படின்னா அமாவாசை தவறாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா முன்னோர்களுடைய ஆசி தான் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கணும். அதுதான் கொஞ்சம் தடையாகவே அமையும். அதனால தான் நிறைய இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் இந்த தனுசு ராசி என்பர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் இது வரையிலும் கொடுக்கல அப்படின்னா கூட இனி வருகின்ற நாட்கள்லையாவது திதி கொடுக்க மறந்துடாதீங்க. திதி கொடுத்துடுவாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 தலைமுறைகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. ஏன்னா உங்களுடைய முன்னோர்கள் நீங்கள் பெரும்பாலும் தர்ப்பணம் கொடுத்துருப்பீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துருக்க மாட்டீங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் திதி கொடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா? கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது? என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, மூலமா போராடமா உத்திராடம் ஒன்னாம் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் என கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்குது. தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் சனி பகவான் ராகு, சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி. பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த தனுசு ராசி என்பர்கள் பேச்சில் கொஞ்சம் இனிமையாக இருக்கணும். இனிமை இல்லை அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் தடையாக அமையும். அதனால் பேசுகிற காரியம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஈகோவை விட்டுட்டு கொஞ்சம் இனிமையாக பேசுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பஞ்சம விரையாதிபதி செவ்வாய் தைரியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுப பலன்கள் நிறைய கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். எதுலேயுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். தொழிலில் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் உதவி செஞ்சுருப்பாங்க. இவங்களா நமக்கு உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக ரீதியான ஒரு சில அலைச்சல்கள் கொஞ்சம் ஏற்பட்டாலும் முக்கியமான பொறுப்பில் ஒரு சில தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்தது, குடும்ப உறவுகளால் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மன விரோதங்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மாறும். ஒரு சகஜமான நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். குடும்ப உறவுகளால் நல்ல ஒரு நிம்மதியை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல நல்ல தகவல்லாம் உங்களுடைய காதுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே
இடையே ஒரு இடைவெளி இருந்தது இல்லையா, அந்த இடைவெளி இந்த காலகட்டத்தில் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகளால் ஒரு சில இடைஞ்சல்கள் இருந்தது இல்லையா, அதுவும் இந்த காலகட்டத்தில் சரியாகும். குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது ஒரு புண்ணிய தலங்களுக்கோ இந்த காலகட்டத்தில் சென்று வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வெளியில் போகும்போது உங்களுடைய மனதில் விதமான உள் உணர்வு தோணும். ஏன்டா நம்ம இவங்ககிட்டயே எவ்வளோ பகைச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஈகோ பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. உங்களும் மற்றவங்களும் வந்து உங்ககிட்ட நாடி வருவாங்க. இதை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க. நீங்களும் அதற்கு தகுந்த மாதிரி இனிமையாக பதில் சொன்னீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக தனுசு ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் டக்கு டக்குன்னு கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். முக்கியமான பதவியெல்லாம் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக அந்த ஆவணங்கள்லாம் ஏதாவது வச்சுருக்கீங்க, கோப்புகள்லாம் ஏதாவது கையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில பொருள்கள்லாம் முக்கியமான ஆவணங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புது புது வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி சக கலைஞர்கள் மூலிமா கூட ஒரு சில புது வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் தடைப்பட்டு நின்றுச்சோ அதெல்லாம் உங்களுடைய ஆசிரியர் மூலியமாகவே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது இடைஞ்சல் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டையோ உங்களுடைய பெற்றோர்கிட்டையோ வந்து அதை பற்றி கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு முடிவு எடுங்க. டக்கு டக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுக்கிற வேலை எல்லாமே கரெக்டான நேரத்தில் செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு தான். அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதல் உழைப்பு இந்த காலகட்டத்தில் போடணும். குறிப்பாக மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். கரெக்டாக பாடங்களை கவனிக்க முடியாது. இந்த நேரத்துக்குள்ளே இந்த லெசனை படித்து முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஆனால் அதை முடிக்காமல் கொஞ்சம் விளையாட்டில் ஆர்வம், அதே மாதிரி கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா ஃபோன் பார்ப்பீங்க, அல்லது கொஞ்சம் சாப்பிட்ற விஷயத்துக்காக கொஞ்சம் அதிக செலவு செய்வீங்க. அந்த படிப்புக்குள்ளே உங்களுடைய நாட்டை அந்த காலகட்டத்தில் போகாது அப்படின்னே சொல்லலாம். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் உற்சாகம் தர மாதிரி மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல ஒரு அனுகூலமான பலன் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி மாணவர்கள் கொஞ்சம் வந்து அதிக ஈடுபாடோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில மூலம் நட்சத்திரக்காரங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வங்கியில் ஒரு சிலர் கடன் கேட்டிருப்பீங்க. அது கொஞ்சம் இழுபறியாகவே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சக ஊழியர்களால் ஏதாவது ஒரு விமர்சனம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கொஞ்சம் அனுசரணையாக போகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மன அமைதி உண்டாகக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதை எடுத்தாலும் எனக்கு வந்து சாதகமாகவே அமையலை அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செயல்படுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். அந்த வாக்குவாதங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸாக தான் முடியும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் திடீர் செலவுகள் கொஞ்சம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு ஒரு சில தவறுகள் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு சில இடத்துல தவறுதலான புரிதல் ஏற்பட்டு ஒரு சில இடத்துல வாக்குவாதங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நல்லது. குறிப்பாக புதுசாக ஒரு வேலையில் ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏன்னா அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட பேசும்போது நீங்கள் இயல்பாக பேசுவீங்க. ஆனால் அவங்க வந்து தவறுதலாக ஒரு சில இடத்துல புரிஞ்சுப்பாங்க. அதனால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். புதுசாக அவங்ககிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்கன்னா அந்த பொறுப்பை கண்ணும் கருத்துமாக நீங்கள் செயல்படுறது நல்லது. இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு இடர்பாடு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பக்திமயமாக செயல்பட போகிறீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். சொத்து சம்மந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்கு வரும் இந்த காலகட்டத்தில். அதனால் இந்த சொத்து வாங்கும்போதும் விற்கும் போதும் அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. தொழிலில் வியாபாரத்தில் ஒரு சிலருக்கு போட்டிகள் பொறாமைகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக கடன் விவகாரங்களில்
கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். நல்லவர்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதை இழந்துடாதீங்க. அதனால் கொஞ்சம் உணர்ச்சி வசத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஈகோ போன்ற பிரச்சனையெல்லாம் ஒரு சிலருக்கு வரும். கொஞ்சம் கண்ட்ரோலில் இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். இனிமேல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் வியாழக்கிழமையில போய் வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.